நான் ஐக்கியா ஷாப்பிங் தான் போனோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் ஐக்கியா போகிறேன். ஈவன் இந்தியாவிலையுமே நான் பெங்களூரில் இருந்தப்போ கூட நான் ஐக்கியா போனதே இல்லைங்க. யூஎஸ் வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னுமே நான் வந்து ஐக்கியா போனது கிடையாது. இதை ஃபஸ்ட் டைமு. உள்ளே போனோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு தாங்க நான் போனேன். உண்மையை ஒத்துக்கணும். நான் ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு தான் போனேன். ஐக்கியா போனால் நிறைய திங்ஸ் வாங்கிக்கலாம், கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் போனோடனே பார்த்திங்கன்னா நிறைய ரூம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு வீட்டில் வந்து ஒவ்வொரு ரூம்ஸ் வந்துட்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சோஃபா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால் அதில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அது வந்துட்டு கிச்சன் ஏரியா வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு ரூமாகவே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குற ஆக்சுவலாக நாங்கள் வந்து லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம். பட் இருந்தாலும் வந்துட்டு அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. நம்ம இருக்கிற இந்த ரெண்டல் ஹவுஸில் வந்து இதெல்லாம் திங்ஸ்லாம் வாங்கி வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முடியாத காரியம் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு எது எனக்கு தேவையோ அதை மட்டும்தான் நான் பார்க்க போயிருந்தேன். ஆக்சுவலாக சோஃபா ஒன்று பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தாங்க. பட் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. எங்களுக்கு வந்து டோர் டெலிவரி வந்துட்டு அவங்க பண்ணலைங்க. அது வந்துட்டு ஆன்லைனில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, டேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்ததுங்க. இது வந்து ஒயின் ரேக்கு. ஆக்சுவலாக ஒயின் வந்து சாம்பிளுக்கெலாம் அங்கே அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒயின் ரேக்கு, காஃபி டேபிளில் காஃபி மக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்துட்டு நிறைய மாடல்ஸ்லாம் இருந்தது. ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருந்துச்சு. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த செக்ஷன்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அது நாங்கள் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னதுக்கப்புறம் அடுத்தது பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டோம். என் பொண்ணுக்கு ஜாலி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்ஸோட பெட்ரூமை ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறம் ப்ளே ஏரியா, ப்ளேயிங் ஐட்டம்ஸு, நிறைய டாய்ஸஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. உட்டன் டாய்ஸஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அவளுக்கு வந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அதுலேயே பாதி நேரம் போயிடுச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே இருக்கும். நல்லா விளையாண்டாங்க கிட்ஸோட. பட் வீட்டில் வந்து இதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால நாங்கள் யோசிச்சுட்ருக்கோங்க. உள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஏரியா வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா கூட சாப்பிட்டுக்கலாம் போல். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உள்ளே போய் தான் பார்த்தேன். பிகாஸ் ஃபீட்பேக்கில் கூட நான் இந்த மாதிரி உள்ள ஃபுட் ஏரியா இருக்குங்கிறது தெரியாதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஜாம் வந்து ஐக்கியாவோட பிராண்டில் வந்து ஜாம் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு, பிஸ்கெட் இருந்துச்சு, சாக்லேட்ஸ்லாம் இருந்ததுங்க. எனக்கு வந்து சாக்லேட்ஸ் சும்மாவே நான் நல்லா சாப்பிடுவேன். பார்த்தோன்னே ரொம்ப டெம்ப்ட் ஆகி எனக்கு அந்த ஹேசல் நட் வந்து யூஎஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதனால் அந்த ஹேசல் நெட்டில் வந்து சாக்லேட் அது பார்த்த உடனே அதை எடுத்துட்டேன் நான் ஒரே செகண்டில். அப்புறம் பிஸ்கெட்ஸ் வந்து பாப்பாக்காக ஒன்று எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோங்க. உள்ளே என்ட்ரானு ஒரே எக்ஸைட்மெண்ட், சந்திரமுகியாக மாறிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் செக்ஷன் தாங்க. நான் எதிர்பார்த்தது வந்து இங்கே வந்து கடாய் வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தோங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸர் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக வந்து என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னது. என்கிட்ட 2 வடச்சட்டி தாங்க இருக்குது. இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஐக்கியாவே போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நான்ஸ்டிக் வச்சுருக்காங்க. சில்வரில் வந்து 1-2 தான் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து ஸ்மால் சைஸில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாப்பிங் போர்டு, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து பிளாஸ்டிக் தான் சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் அங்கே போய் உட்டனில் வந்து ஒன்று வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஆயில் டிஸ்பென்சர் எதிர்பார்த்து போனேன். அதுவும் எனக்கு கிடைக்கல. பேனும் எனக்கு வந்து சின்ன பேனும் கிடைக்கல. அயன் கடாய் பார்த்தோங்க, அயன் கடாயும் கிடைக்கல. நான் எதிர்பார்த்துட்டு போன எந்த திங்ஸுமே எனக்கு அங்கே கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பவுலெல்லாம் இருந்துச்சு, சப்பாத்தி கட்டையெல்லாம் இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ பெருசு வேண்டாம். வெயிட்டாகவும் இல்லைங்க, லெட்டும் இல்லை. நிறைய பக்கம் வந்து லெட்டோடையே வச்சுருக்காங்க. பட் இங்கே லெட்டும் இல்லாமல் இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு என்னென்னா அதோட மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவ்வளோ டைட்டாலாம் இல்லை மூடி. அதாவது ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் ஜாரில் சொல்கிறேன். இந்த ஜார் மட்டும், அந்த உட்டன் மாட்டுறது ஜாரு கொஞ்சம் தான் டைட்டாக இருந்தது. இந்த ஜார் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஷேப் வேணாலும் நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க, மாற்றி. பட் இதுலேயுமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லெட்டு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது.
பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதுனாலயே என்னன்னு தெரியல, பட் அது ரொம்ப லூஸாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஜாரும் எடுக்கல. பட் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னரையும் நான் எதிர்பார்த்துட்டு போனேன். எனக்கு வந்து இன்னுமே ரைஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கண்டெய்னரே நான் வாங்கலைங்க. ஏன்னா வாங்கினா கிச்சனில் எங்கே வைப்போம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். ஏன்னா கிச்சன் வந்து ரொம்ப சின்னதுங்க, அநியாயத்துக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு கபோர்டு தான் இருக்கும். அதனால் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு வாங்கவே இல்லை. இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 1.99 தாங்க. ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. ரேட்டு கம்மிங்கிறது பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. அதனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பிளாஸ்டிக் டஃபர் வேறு ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா இங்கே எனக்கு தெரிஞ்சு யூஸ் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தது நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா செட்டாக தானே இருக்கும் ஒரு பாக்ஸ்னால். இங்கே வந்து லெட்டு தனியாக இருக்குது, பாட்டம் தனியாக இருக்குது. ஸோ அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு பார்க்குறக்கு. இங்கே வந்து அது ஸ்பெசிஃபிக்காக பிரித்தே வச்சுருந்தாங்க பக்கத்தில். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிளேட் வெயிட்டாக இருந்தால் பிடிக்காது. அதனால நான் வந்துட்டு பிளேட்டை வந்துட்டு பெருசாக எடுக்கலாங்க. பட் அதில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. அது ஒன்று பார்த்தோம். இந்த பவுல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. சப்பாத்தி பேசுறதுக்குலாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கப்பும் வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, பட்டு நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டி ஆஃப் கப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து மேட்ரஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு போனேங்க. இன்னும் நாங்கள் மேட்ரஸ் கூட வாங்கலை. அடிக்கிற வெயிலுக்கு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ரெண்டாவது வந்துட்டு பாப்பா வந்து அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க. அவளை வந்துட்டு நாங்கள் கார்ட்டில் எப்படி அவளை படுக்க வைக்கிறதுன்னு சொல்லி மாற்றி ஹேண்டில் பண்ணாங்காட்டி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேங்க. அதுக்குள்ளே என் பொண்ணு வேற வந்து அவளுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது வந்து உட்காரணும். அப்போ தான் அவளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவள் வந்து உட்காந்துருக்கா. இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வாங்கியிருந்தேன், எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தது உடஞ்சிருச்சு. இது வந்து டம்ளர் வந்து பிளாஸ்டிக் டம்ளர் தாங்க, பட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. பாப்பாவுக்கு வந்துட்டு நான் அளவாக தானே டம்ளர் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் வந்துட்டு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு சொல்லி அவளுக்காக தான் நான் டம்ளர்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிஸ்கெட் ஆஸ் யூஷுவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பிஸ்கெட் எடுத்திருந்தேன். டவல் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த காட்டன் டவல் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க, குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. காட்டன் டவல் வந்துட்டு எனக்கு இந்த முளை கட்டுறதுக்கு வந்து யூஸ் ஆகும், அதுக்காக நான் அது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்பூன்ஸும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு கொடுக்குறக்கு ஈஸியாக இருக்கும். சில்வர் ஸ்பூன் வந்து வாயில் இடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்திருந்தேன். இது வந்து பாத்ரூமில் வந்துட்டு இப்போ தான் நான் அதை ட்ரைன் பண்ணிகிட்ருக்கறதுனால அதில் ஏறி உட்காரக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும்னு சொல்லி அது ஒரு ஸ்டெப் மாதிரிங்க, அது ஒன்று வாங்கியிருந்தோம். இந்த கிளாஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒன்று தாங்க நல்லா குழியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இது வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். குழம்பு எதாக இருந்தாலும் ஊற்றி வைக்கிறதுக்கு வெளியில் விழுகாது. வெளியில் போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் அது ஒன்று எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பாத்திரம் கழுவி கவுத்தி வைக்கிற மேட்டு தான். என் வீட்டில் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். அது வந்துட்டு துவைக்கும் போது மாற்றி வைக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அது ஒன்று எடுத்திருந்தோம். சாப்பிங் போர்டு நான் சொன்ன மாதிரியே உட்டன் சாப்பிங் போர்டு எடுத்திருந்தேன். இது வந்து $9 நினைக்கிறேங்க, $9. இவ்வளோ தாங்க நான் வாங்கின திங்ஸு. இன்னொரு vlogல பார்க்கலாங்க. பாய்.